நம்மளுடைய பிரபஞ்சத்துல எத்தனை கிரகங்கள் இருக்குதுன்னு தெரியுங்களாங்க? எக்ஸாக்டா யாருக்குமே தெரியாது. தோராயமா 700 குவிண்டிலியன் கிரகங்கள் இருக்குதுன்னு சொல்றாங்க. 700 குவிண்டிலியன்னா ஒரு 7 போட்டு பக்கத்துல 20 சைபர் போடணும். அதுல ஒரு சில கிரகங்கள்ல வைரமலையெல்லாம் பொழியுமா, ஒரு சில கிரகமே முழுக்க வைரத்தால ஆனதெல்லாம் இருக்கா. ஆனா இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திலையும் இத்தனை கிரகங்கள்லயும் பூமியில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பொருள் இல்லை. அது என்னன்னா மரங்க. தண்ணிலாம் கூட வேற வேற ஃபார்ம்ல இருக்குன்ற மாதிரி ஆராய்ச்சிகள் சொல்லுது. ஆனா பூமியை விட்டா எங்கேயுமே ஒரு மரம் கூட இல்லை. ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திலையும் இருக்கிறதுலே ரேரான ஒரு பொருள் மரம் தான். இந்த இடத்துல பாருங்க, இந்த மரம் செத்துருச்சு, ஆனா செத்ததுக்கு அப்புறமும் பலன் தருது. அங்க ஒரு மாடு கட்டி இருக்காங்கல்ல, அந்த மாடை கட்டி வைக்கிறதுக்கும் பலன் தருது. அது போக இந்த நடுப்பகுதியில தண்ணி ஊற்றி அந்த மாட்டுக்கு தீவனமும் வைப்பாங்க. இந்த மரம் செத்துருச்சு ஆனாலுமே பக்கத்துல 2 உயிர்களை அதே குறிப்பிட்ட மரத்தை உருவாக்குது. பக்கத்திலே 2 பனை மரம் வளர ஆரம்பிச்சிருச்சுங்க. மரங்கள் உயிரை குறிக்கும். அதனாலதான் உயிரற்ற எந்த கிரகத்திலையுமே மரங்கள் இல்லை. மரங்களை பற்றி நிறைய பதிவுகள் வரும். ஒரு ஃபாலோ தட்டிருங்க. நன்றிங்க.